கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் 9 வசனம் 18. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்தெடுத்துள்ளார். அவர் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ரோமர் 9:18 ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவன் நம்மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பதினால் பாவிகளாயிருந்த நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு தந்து நமக்குள் வாசம் செய்து நாம் தவறு செய்யும் போதும் நம்மை உணர்த்தி பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நாம் அவரோடு நித்தியமாய் வாழ வேண்டும் என்று நம்மை போதித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். நம்மேல் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அதே வேளையில் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் அவர் எவ்வளவோ வாய்ப்புகளை தந்தும் நாம் அதை பயன்படுத்தாமல் வாழ்வோமானால் நாம் ஆக்கினை தீர்ப்படைவோம். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தபோது பார்வோனிடத்திலே கர்த்தர் மோசேயை அனுப்பி கர்த்தரை ஆராதிக்க ஜனங்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்டபோது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. பின்பு ஒரு வாதையை கர்த்தர் அனுப்பும்போது அவனுடைய இருதயம் ஜனங்களை அனுப்ப முன் வந்தாலும் கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவதினால் அவன் பின்னும் ஜனங்களை அனுப்பாமல் கடின இருதயத்தோடு செயல்படுவான். யாத்ராகமம் 7:3 நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு செவி கொடாமல் போவோமானால் கர்த்தர் நமக்கு கேடான சிந்தையை தருவார். ரோமர் 1:18 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவரை நாம் அறிந்திருந்தும் அவரை ஸ்தோத்தரிக்காமல் துதிக்காமல் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லாமல் நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே என்னால் தான் இது உண்டானது என்று சொல்லி சுய மேன்மை உள்ளவர்களாய் சுயத்தை நம்பி வாழ்கிறவர்களாக இருப்போமானால் கர்த்தர் நம்மையும் கடினப்படுத்துவார். கேடான சிந்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பார். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். நாம் இப்பொழுது வாழுகிறதல்ல வாழ்க்கை, உலக வாழ்க்கைக்கு பின் வாழவிருப்பதே வாழ்வு. அதுதான் நமக்கு நித்திய ஜீவனா நித்திய ஆக்கினையா என்பதை தீர்மானிக்கும். உலகத்திலேயே செல்வத்தோடும் செழிப்போடும் இருப்பது ஆசீர்வாதம் அல்ல. உலக வாழ்க்கைக்கு பின்பு உலகத்தை மேற்கொண்டு அவரோடு நித்தியமாய் வாழ்வதே ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தர் தந்திருக்கிற இந்த வாய்ப்பை அசட்டை பண்ணாமல் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மில் இறங்கி நமக்கு உதவி செய்து நாம் நித்தியமாய் அவரோடு வாழத்தக்கதான கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.